நிறைவேற்றாம போன திட்டங்கள். அதே மாதிரி உனக்கு துணிவு இருந்தால், தைரியம் திராணி இருந்தால், எங்க சங்கரங்கள் சங்கரங்கள் அது நின்னமுல்ல. அப்ப கொஞ்சம் நான் உடன்குடியில் 8000 கோடி செலவு பண்ணி என்னுடைய நேரடி பார்வையில் யார் 8000 கோடி செலவு பண்ற இந்த அம்மா. 8000 கோடியில் ஒரு 4000 கோடி சோமாரி தான், திருடின கை தானே அது, ஊழல் பண்ண கை தானே. உப்புக்குள்ள கையை விட்டா கையை அந்த நேரம் உப்புக்குள்ள கையை விட்டுக்கிட்டே பேசுவான். அந்த மாதிரி தானே இருக்கும். ஊழல் பண்ண கை நிக்காதுல்ல. இவங்க வாங்குறதுனால இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படிதான் கை இருக்கு, இப்படி வாங்கிறாங்க, அடியிலும் கூடி வாங்கிக்கிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், ஊழல் செஞ்ச கை நிக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி. ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் நினைக்கிறோம்? உண்மையை சொல்லுகிறேன். நான் அதிகபட்சமாக பார்த்தேன். அப்ப நான் சொல்லிட்டு இனிமேல் சட்டசபைக்குள்ள வரலதில்லை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நீங்க வரவே வராதீங்க. ஒருத்தர பேர் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க நீங்க வரவே வராதீங்கன்றாங்க. நான் போகல சட்டசபை. ஏன்னா இன்றைக்கு சட்டத்தை திருச்சி நம்ம எப்படி போக முடியும்? சட்டசபையில கைதட்டம் டேபிள்ல தூங்கி பழகரி பேர் சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க. ஏங்க நீ எழுப்புல கைதட்டம் எதுக்குண்ணா? நீ இப்படி ரெடியா வச்சுக்க, அப்புறம் டேபிள தட்டுறாங்க. எல்லாரும் டேபிள தட்டுனா எதுக்கு தெரியாம இங்கன்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேபிள பூரா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தட்டுறான்னு தெரியாது. இதனிடையே கூட்டணி தேவையா என தொண்டர்களிடம் விஜயகாந்த் கேட்டார். இதன் பின்னர் தொண்டர்கள் கூட்டணி தேவையில்லை என விரும்புவதாக விஜயகாந்த் மேடையிலேயே தெரிவித்தார். கூட்டணி குறித்து அவசரப்பட போவதில்லை என்றும் அமைதியாக யோசித்து வருவதாகவும் விஜயகாந்த் குறிப்பிட்டார். தேர்தல் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட அறிக்கை தான். இவங்க விஜயகாந்த் என்ன சொல்லுவார்? விஜயகாந்த் மௌனமா, விஜயகாந்த் ரேட்டை கூட்டுறாரா, இது இடத்த கூட்டுறாரா, இல்ல விஜயகாந்துக்கு பயமா, ஏன் மௌனம்? இதெல்லாம் நீங்க பத்திரிகையாளங்க சேருது. விஜயகாந்த் தெளிவாக அமைதியாக அற்புதமாக யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். 1 லட்சம் மக்களை எங்க கொண்டு விட சொல்றீங்க? அட்டையா போய் அடகு வைக்க சொல்றீங்க. அடகு வச்சதெல்லாம் எனக்கு போதும். என் தொண்டர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவர்கள் எப்படியெல்லாம் விளைக்குவாங்க நீங்க நினைச்சீங்க எனக்கு தெரியும். அதனால யோசனை பண்ணிக்கிட்டீங்க. அதை இப்ப சொல்லணுங்கிற நான் சொல்றேன்னு என்னைக்கா சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க பாப்பா. சொல்றேன்னு சொல்லியிருக்கணும்? இல்ல சரி, உங்ககிட்டே கேட்கிறேன். நாம இவங்க எல்லாரும் கேட்கிறேன், விஜயகாந்த் கூட்டணிக்கு சரி, நம்ம கூட்டணி போகணுமா வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். இன்னும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாமா? வேண்டாங்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் திரும்பி வரணும் பாத்துங்க. நீ அப்ப நான் என்ன சொல்றது? இது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சொறு பதம். உங்க இதுல சொன்னோம்னா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு, இத்தனை பேர் கையை கட்டுறேன். இதுக்கு மேல என்ன? இங்க எல்லா இடத்துலயும் கையை கட்டுறாங்களே, இதுக்கு பேர் என்ன? ஒரு பானை சோறா? ஒரு பானை சோறு ஒரு சொற்று பதம் இருந்தாலும் மாவட்ட செயலாளர் அழைத்து பேச இல்லை. நாளைக்கு நாளை மறுநாள் விருப்பம் மனு நேர்காணல் இருக்கு. அதில் நான் பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டுருவேன். இதற்கு என்று நாளைக்கு அவங்கவுங்க ஊருக்கு போடுவேன். ஊருக்கு போயிட்டு சுகபோகமாக இருந்து கொண்டு நாளை மறுநாள் என்ன நீங்க சொல்லியிருக்கணும், அந்தந்த டேட் அந்தந்த ஊருக்காரவங்க கேட்டுக்கிறேன். உடனே சொல்லணுங்கிறதுல என் கட்சிக்காரன் அடங்க வைக்க, என் கட்சி இளைஞர் பெருமக்கள் அவர்கள் பார்க்கின்ற வேலையை நான் அடமான வைக்கணும் விரும்பல. ஆனா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு, இப்ப உமாநாத் சொன்னபடி கண்ணை மூடிக்கிட்டு உள்ள விழுந்தா கணத்துக்குள்ள விழுகணும்னா விழுந்துருவாங்க.